இது வெறும் கஸ்தூரி கைது விடுதலை என்று முடிந்துவிடக்கூடியதல்ல. இதற்கு பின்னாக பல நுண் அரசியல் இருக்கிறது. ஜி.ஆர். சுவாமிநாதன் என்கிற இன்னொரு நீதிபதியின் மனைவி அவரை விட்டுவிடுங்கள் என்று கடிதம் எழுதுகிறார். சட்டமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜாதி முக்கியம். கஸ்தூரிக்காக ஒரு துரும்பை கூட அர்ஜுன் சம்பத் கிள்ளி போடவில்லை. நம்மை பார்த்து இரக்கமில்லாத அரக்கர்கள் என்று சொல்லுவார்கள். அவர் பயன்படுத்துகிற அந்த திராவிடியா என்கிற சொல்லை நான் தான் வழங்கினேன். அது ஒரு பெரிய குடையா? சங்க இலக்கிய சொல்லாது. மதுவந்தி முழுமையாக இவரால் தான் எல்லாம் கெட்டு போய்விட்டது என்று பழி போடுகிறார். எச். ராஜா பட்டும்படாமலும் பேசுகிறார். அர்ஜுன் சம்பத் கண்டுகொள்ளவில்லை. இரண்டு பேர் அவருக்கு ஆதரவாக வருகிறார்கள். ஒருவர் சீமான், இன்னொருவர் மணியரசன். மணியரசன் வீட்டில் இருக்கிற பெண்களை பற்றி கஸ்தூரி அப்படி பேசினால் அது ஒரு கருத்து என்று சொல்லிவிட்டு மணியரசன் போய்விடுவாரா? அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நடிகை கஸ்தூரி மேடையில் பேசிய கொஞ்சம் ஆபாசமான அநாகரிகமான அந்த பேச்சும், அதற்கு பிறகு அவர் மீது எடுக்கப்பட்ட கைது நடவடிக்கையும், அவர் தலைமறைவானதும், இப்போது நிபந்தனை பிணை ஜாமீனிலே வெளியில் வந்திருக்கிறார். தினமும் காலை 10:30 மணிக்கு எழும்பூர் காவல் நிலையத்தில் கையொப்பமிட வேண்டும் என்கிற நிபந்தனையில் வெளிவந்திருப்பதும் எல்லோரும் தெரிந்த செய்திதான். ஆனால் இது வெறும் கஸ்தூரி கைது விடுதலை என்று முடிந்துவிடக்கூடியதல்ல. இதற்கு பின்னாக பல நுண் அரசியல் இருக்கிறது என்பதை பகிர்ந்து கொள்வதற்காகவே இந்த பதிவு. எண்ணி பார்த்தால் மேடையில் பேசிய கஸ்தூரி, தலைமறைவான கஸ்தூரி, பிறகு நீதிமன்றத்துக்கு வந்தபோது சட்டென்று அராஜகம் ஒழிக, நீதி வெல்லட்டும் என்று முழக்கமிட்ட கஸ்தூரி, நீதிமன்றத்தில் தன்னுடைய குழந்தை மாற்றுத்திறனாளியாக இருக்கிறான், நான் தனி அம்மாவாக இருக்கிறேன், சிங்கிள் மதர், எனவே என்னை விட்டுவிட வேண்டும் என்று கெஞ்சிய கஸ்தூரியும், இப்போது வெளியில் வந்திருக்கிற கஸ்தூரியும் என்று இத்தனை முகங்கள் மாறியதற்கு பின்னால் என்னென்னவெல்லாம் நடக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். இதில் யாரெல்லாம் கஸ்தூரிக்கு ஆதரவாக வந்தார்கள், யார் கஸ்தூரியை கைவிட்டார்கள், யார் கஸ்தூரியை எதிர்த்தார்கள், இது வெறும் கஸ்தூரி பற்றிய பிரச்சனை அல்ல. அதுதான் முக்கியமானது. ஏன் இது ஒரு கஸ்தூரி பற்றிய பிரச்சனை இல்லை என்று நான் சொல்லுகிறேன் என்றால், நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கில் நீதிபதி ஒரு தீர்ப்பளிக்கிறார். இவர் பேசிய ஒவ்வொரு சொல்லும் வெடிகுண்டு போல இருக்கிறது. மன்னிப்பு கேட்பது போல பாவனை செய்கிறாரே தவிர அரைமனத்தோடு சொல்கிறார். உண்மையாக மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கவில்லை. இவையெல்லாம் நீதிபதியினுடைய குறிப்புகள். எனவே அவருக்கு பிணை மறுக்கப்படுகிறது. ஆனால் ஜி.ஆர். சுவாமிநாதன் என்கிற இன்னொரு நீதிபதியின் மனைவி அவரை விட்டுவிடுங்கள் என்று கடிதம் எழுதுகிறார். இது என்ன நியாயம்? இது என்ன ஒரு நெறி, ஒரு எத்திக்ஸ் என்று சொல்லுவார்களே. நீங்கள் நீதிபதியின் மனைவியாக இருக்கிற போது யாரோ ஒருவரை சிறையில் தள்ளியதற்கு நீங்கள் பரிந்து பேசுகிறீர்கள் என்றால் அந்த இடத்தில் ஜாதியை தவிர வேறு என்ன இருக்கிறது? எனவே சட்டமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜாதி முக்கியம் என்று கருதுகிற ஒரு நிலை வெளிப்படையாக இன்றைக்கு தெரிந்திருக்கிறது. நீதிபதியின் மனைவி நீதிபதியாக கடிதம் எழுதினார். அவருடைய மனைவி தானே என்று சொல்லலாம். எல்லாம் தெரிந்த செய்தி தான். நீதிபதி எழுதினால் என்ன, அவருடைய மனைவி எழுதினால் என்ன, அவர் இன்றைக்கும் நீதிபதியாக இருக்கிறார். ஒரு சிட்டிங் ஜட்ஜ் அவர். அப்படி இருக்கிற போது அவருடைய மனைவி எழுதுவதெல்லாம் எல்லா அறநெறிகளுக்கும் எதிரானது. இதில் நாம் பார்த்தால் யார் கஸ்தூரிக்காக நின்றிருக்க வேண்டும், யார் கஸ்தூரிக்காக நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்களை அமர்த்தி இருக்க வேண்டும் என்றால், யார் அந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தார்களோ அவர்கள் தான் செய்திருக்க வேண்டும். யார் செய்தது? இந்து மக்கள் கட்சியின் பெயரில் அர்ஜுன் சம்பத் தான் எல்லாவற்றையும் செய்தார். அர்ஜுன் சம்பத்துக்கு அதில் ஒரு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? அவர் அழைத்து வந்த மேடையில் தான் கஸ்தூரி பேசினார். ஒருவேளை கஸ்தூரி பேசியது அர்ஜுன் சம்பத்துக்கே உடன்பாடு இல்லை என்றால் அந்த மேடையிலேயே அதை அறிவித்திருக்க வேண்டும். இதற்கு நாங்கள் பொறுப்பில்லை என்று அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் கஸ்தூரிக்காக ஒரு துரும்பை கூட அர்ஜுன் சம்பத் கிள்ளி போடவில்லை. நீதிமன்ற விவகாரத்தில் அவர் தலையிட மாட்டார் என்றும் சொல்லிவிட முடியாது. அவருடைய மகன் ஓம்கார் பாலாஜி என்று கருதுகிறேன், அவர் கைது செய்யப்பட்டவுடன் அதற்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை அர்ஜுன் சம்பத் நடத்துகிறார். ஏன் கஸ்தூரிக்காக நடத்தவில்லை? அவருடைய மகனுக்காக நடத்திய அந்த ஆர்ப்பாட்டமும் ஒரு பெரிய கேலி கூத்தாக இன்றைக்கு எல்லா ஊடகங்களிலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அவர் அழைத்து வந்தவர்களில் பலருக்கு அங்கே என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாது. மிக குறைவான எண்ணிக்கையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே தான் ஆட்களை அழைத்து வருகிறார். ஆனால் காவல்துறை வந்தவுடனே ஒரு கல்லூரி மாணவன் விழுந்தடித்து ஓடுகிறான். அது அப்படியே காணொளி காட்சியாக இருக்கிறது. அவனை துரத்தி பிடிக்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், எனக்கு இது என்ன என்றே தெரியாது, இங்கே ஒரு கருத்தரங்கம் என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்தார்கள்,
இங்கே வந்தால் போலீஸ் எல்லாம் வருகிறது, எனக்கு என்ன என்றே தெரியாது என்று ஓடுகிறான். இன்னொருவனை அந்த காவல்துறையினுடைய ஊர்தியில் ஏற்றப் போகிற போது அந்த ஆள் சொல்லுகிறார், ஐயா எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது, வாங்க ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வரலாம்னு கூப்பிட்டாங்க, இப்போ பார்த்தா இது ஆர்ப்பாட்டம் என்கிறார்கள் என்கிறார். இது ஒரு அவமானமான செயல் இல்லையா? நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நெஞ்சு நிமிர்த்தி வருகிறவர்களை அழைத்து வர வேண்டும். கஸ்தூரிக்கும் கூட மேடையில் பேசுகிற போது எவ்வளவு ஆவேசம் இருந்தது. இந்த உலகத்தையே தூக்கி எறிந்து விடுவேன், யார் எதிர்த்து நின்றாலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்பது போல பேசிய கஸ்தூரி அதற்கு பிறகு தலைமறைவாகி ஓடி, எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, அவன் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறான். நாம் என்ன கேட்கிறோம் என்றால், அதை நாம் கொஞ்சமும் இரக்கமில்லாமல் பேசவில்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு மாற்றுத்திறனாளியாக ஒரு குழந்தை இருக்கிறான் என்பது மேடையில் பேசுகிற போது நினைவு வராதா? ஒன்று, எல்லாவற்றையும் தாண்டி பேச வேண்டும். நான் பல நேரங்களிலே நாம் சொல்லுகிற செய்தி, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சொல்லையும் பொறுப்பாக பேச வேண்டும். பிறகு பேசிய ஒவ்வொரு சொல்லுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் அவர்களிடத்தில் இல்லையே. பேசுகிற போது பொறுப்பாக பேசுவதில்லை, பிறகு பேசிய சொற்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதும் இல்லை. நீங்கள் உங்கள் குழந்தை அப்படி இருக்கிறது என்றால் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, என்னுடைய கொள்கை கோட்பாடு தான் முக்கியம் என்று வெளியிலே வர வேண்டும். வெளியிலே வந்து கைதானதற்கு பிறகு குழந்தையை காரணம் காட்டி சரி, குற்றமில்லை. ஒரு மாற்றுத்திறனாளியாக ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் அவருக்கு பிணை நீதிமன்றம் கொடுத்திருக்கலாம் என்று இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் கருதுகிறார்கள். நான் குறிப்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் பாலபாரதியை தான் சொல்லுகிறேன். அவர் அப்படி எழுதியிருக்கிறார். எனக்கே அந்த இரக்கம் வந்தது. நான் அதனை வெளிப்படுத்திய போது திராவிட முழக்கம் இதழினுடைய பொறுப்பாசிரியர் தோழர் குமரன்தாஸ் சொன்னார், ஐயா பாலபாரதி, நீங்கள் எல்லோரும் ஒரு பெண் என்பதற்காக, மாற்றுத்திறனாளி குழந்தை என்பதற்காக இறக்கப்படுகிறீர்கள், சரி, ஆனால் இந்த இரக்கம் எப்போதாவது அவர்களிடம் இருந்திருக்கிறதா என்று கேட்டார். ஒரு நாளும் இருந்ததில்லை. நம்மை பார்த்து இரக்கமில்லாத அரக்கர்கள் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் நீதிதேவன் மயக்கம் நாடகத்திலே அறிஞர் அண்ணா அவர்கள் அடுக்கடுக்காக எடுத்துக்காட்டி சொல்லுவார். யார் இரக்கமில்லாத அரக்கர்கள்? பின்னால் ஒளிந்திருந்து வாலியின் மீது அம்பு விட்டவனுக்கு ரொம்பவும் இரக்கம் இருக்கிறது, ராவணனுக்கு இரக்கம் இல்லையா என்று யார் இரக்கமில்லாத அரக்கன் என்பதுதான் அந்த நீதிதேவன் நாடகத்தினுடைய மையமான கேள்வி. ஆனால் இன்றைக்கும் நமக்கு இரக்கம் இருக்கிறது. பாலபாரதி அவர்கள் ஒரு பெண் என்பதற்காக, ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை இருக்கிறது என்பதற்காக இறங்குகிறார். ஆனால் அவர்கள் பெண்களைத்தானே கேவலப்படுத்தி கஸ்தூரி பேசினார். இப்போது என்ன சொல்லுகிறார்? நான் தெலுங்கு பேசுகிற மக்கள் எல்லோரையும் சொல்லவில்லை, குறிப்பாக யாரை சொன்னேன் என்று சொல்லுங்கள். துணிவிருந்தால் குறிப்பாக இவர்களைத்தான் சொன்னேன் என்று சொல்ல வேண்டும். இதை நாம் கேட்கவில்லை, மதுவந்தி கேட்கிறார். அந்த மாநாட்டில் கஸ்தூரிக்கு அருகில் உட்கார்ந்திருந்த மதுவந்தி ஒரு காணொளியில் என்ன சொல்கிறார் என்றால், அன்றைக்கு கஸ்தூரி பேசிய போது மேடையில் இருந்த நாங்களே ஒருவரை பார்த்து ஒருவர் முகம் சுழித்து கொண்டோம். என்னடா இப்படி பேசுகிறாரே என்று நினைத்தோம். அது மட்டுமல்லாமல் அந்த கூட்டத்தின் நோக்கத்தையே கஸ்தூரி கெடுத்து விட்டார். யார் சொல்லுவது? அந்த மேடையிலேயே இருந்த மதுவந்தியும் கஸ்தூரிக்கு குறைவில்லாமல் தான் பேசினார். ஆனால் கைது நடவடிக்கை என்று வந்தவுடனே மதுவந்தி அதுவெல்லாம் தப்பு என்று சொல்லிவிட்டு அவரை கடத்தி விட்டு விடுகிறார். நீங்கள் கருதி பாருங்கள், கூட இருந்தவர்கள் கைவிட்டார்கள். கூட்டத்தை நடத்தியவர் அது பற்றி கவலைப்படவே இல்லை. யார் கவலைப்படுகிறார்கள்? ஹெச் ராஜா ஆதரித்து பேசினார். ஹெச் ராஜா என்ன சொன்னார் என்றால், அவர் பயன்படுத்துகிற அந்த திராவிடியா என்கிற சொல்லை நான் தான் வழங்கினேன். அது ஒரு பெரிய குடையா? சங்க இலக்கிய சொல்லாது. இந்த சொல்லை உண்மையாக சொன்னால் ஒரு பெண்ணாக இருக்கிற கஸ்தூரி அப்படி ஒரு சொல்லை தொடர்ந்து பேசுவதற்கு கூச்சப்பட வேண்டாம். எதிரியை கருத்தியல் ரீதியாக தாக்குவது வேறு. அநாகரிகமாக தாக்கிவிட்டு இன்றைக்கு அஞ்சி தலைமறைந்து ஓடுகிற போது அவமானப்பட்டது யார்? இன்றைக்கும் நான் வெளிப்படையாக கேட்கிறேன், நீங்கள் யாரோ ஒரு குடும்பத்தை அல்லது யாரோ ஒரு சமூகத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்று பேசிய கஸ்தூரி இன்றைக்கு கேவலப்பட்டு நிற்கிறார் என்பதுதானே உண்மை. உங்களால் சிறை தாங்க முடியவில்லை, தாங்க வேண்டும் என்று சொல்லவில்லை. வசதியாக வாழ்ந்தவர் நீங்கள், உங்கள் வேலையை பார்த்து கொண்டு போயிருக்க வேண்டும். ஒரு நாளேடு ஆபாச நடிகை கஸ்தூரி கைது என்று போடுகிறதே, இது நியாயமா என்றார்கள். அப்படி போட்டிருக்க வேண்டாம் தான். ஆனால் இந்த கஸ்தூரி பேசிய பேச்செல்லாம் கொஞ்சமாகவா பேசினார்? எல்லோரையும் அப்படியே மலையையே பெயர்த்து விடுவது போல பேசினாரே. எத்தனை முறை திராவிடியா என்கிற சொல்லை பயன்படுத்தினார். நீங்கள் மற்றவர்கள் மீது வீசுகிற அம்புகள் தான் உங்கள் மீது திரும்ப வரும் என்கிற கவனம் வேண்டும். எனவே யாரும் காப்பாற்றவில்லை. மதுவந்தி முழுமையாக இவரால் தான் எல்லாம் கெட்டுப்போய்விட்டது என்று பழி போடுகிறார். ஹெச் ராஜா பட்டும் படாமலும் பேசுகிறார். அர்ஜுன் சம்பத் கண்டுகொள்ளவில்லை.
இரண்டு பேர் அவருக்கு ஆதரவாக வருகிறார்கள். ஒருவர் சீமான், இன்னொருவர் மணியரசன். நீங்கள் எண்ணி பாருங்கள். சீமானாவது எப்படியாவது தொலையட்டும். விஜய் வந்ததற்கு பிறகு தன் கையில் இருக்கிற தம்பிகள் எல்லோரும் தன்னை விட்டு போய்விட்டார்கள் என்கிற விரக்தியிலே இருக்கிறார். பாவம், அவருக்கு கட்சி முடிந்து போய்விட்டது என்று அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆனால் அந்த விரக்தியில் அவர் பேசுகிறார். மணியரசனுக்கு என்ன வந்தது? அவருடைய அரசியல் அனுபவம், நாகரிகம். அவர் சொல்லுகிறார், அது ஒரு கருத்து தானே என்று. எது கருத்து? அடுத்தவன் குடும்பத்தை, இன்னொரு சமூகத்தை இழிவாக பேசுவது, ஆபாசமாக பேசுவது ஒரு கருத்தா? நான் நேரடியாகவே கேட்கிறேன். என் வீட்டில் இருக்கிற, மணியரசன் வீட்டில் இருக்கிற பெண்களை பற்றி கஸ்தூரி அப்படி பேசினால் அது ஒரு கருத்து என்று சொல்லிவிட்டு மணியரசன் போய்விடுவாரா? எனவே திமுகவின் மீது இருக்கிற வன்மம் என்ன வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பேசலாம் என்கிற நிலைக்கு அவர்களை தள்ளி விட்டிருக்கிறது. இந்த வன்மம் என்றைக்கும் நல்லதில்லை. எப்போதும் அடுத்தவன் மீது காட்டுகிற வன்மம் கொஞ்ச நாளில் தன் மீது வந்து பாயும். நீங்கள் அரசியல் பேசுங்கள். கஸ்தூரி பேசினால் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? குறைந்தது பாலபாரதி சொன்னது போல அவர் அப்படி வரம்பு மீறி பேசியிருக்கக்கூடாது. இருந்தாலும் அவருக்கு ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை இருக்கிறது, எனவே அவரை பிணையில் விடுவதற்கு அரசு சிந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அது ஒரு கண்ணியமான செய்தி. கஸ்தூரி பேசியது ஒரு கருத்து தானே. வெறும் கருத்தென்றால் ஏன் அவர் மன்னிப்பு கேட்கிறார்? அது வெறும் கருத்தென்றால் ஏன் அவர்கள் கட்சி பிஜேபி சார்ந்த அமர்நாத் ரெட்டி அதற்கு வழக்கு போடுகிறார்? எண்ணி பார்க்க வேண்டும். கடைசியாக கஸ்தூரியின் மீது கருணை காட்டியது யார்? நீதிமன்றம். இரண்டாவது, முதலில் அவர் மீது கருணை காட்டியது தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் தான். எண்ணி பாருங்கள். தமிழ்நாடு அரசின் காவல்துறை மிக கடுமையாக அவருக்கு பிணை வழங்கக்கூடாது என்று மறுத்திருந்தால் நீதிமன்றம் எந்த கருத்தை ஏற்றிருக்கும் என்பது வேறு. ஆனால் அவர்கள் அதற்கு மறுப்பே சொல்லவில்லை. காரணம், இவர் கருத்து, லட்சியம், கோட்பாடு, மேடையில் இருந்த முழக்கம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை இருக்கிறது, என்னை பிணையில் விடுங்கள் என்று கேட்கிற போது இந்த காவல்துறை பெருந்தன்மையோடு அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் இருந்தார்கள். தமிழக அரசுக்கு அவர் நன்றி சொல்ல வேண்டும். அப்படி மறுப்பு தெரிவிக்காத காரணத்தால் தான் இன்றைக்கு கஸ்தூரி வெளியிலே வந்திருக்கிறார். கஸ்தூரியினுடைய இந்த நிலை இனி இப்படி பேச விரும்புகிற எல்லோருக்கும் பாடமாக இருக்க வேண்டும். இதனை கருத்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொறுப்பற்றவர்கள் இந்த உண்மைகளை உணர வேண்டும். நன்றி, வணக்கம்.